ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நாகூம், புக் ஆஃப் நாகூம் மைனர் ப்ராஃபட் புக், மொத்தம் 12. ஸோ அதில் 7th புக்கு தான் யார்? இந்த நாகூம். சரியா? 7வது மைனர் ப்ராஃபட் புக்கில் இருக்கிறவர் இந்த நாகூம் தீர்க்கதரிசி, 7வது. அப்போ இந்த நாகூமுடைய ஊர் எது? அவருடைய ஊர் எல்கோசா அப்படிங்கிற ஊர் தான் இந்த நாகூமுக்கு. சரியா? அப்போது இந்த நாகூம் கிட்ட ஆண்டவர் என்ன காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நினிவே, இந்த நினிவே ஜனங்களின் நடவடிக்கை ஏற்கனவே ஆண்டவருக்கு பிடிக்கல. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஜோனா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ அநேக ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய வழியில் நடந்தாங்க. பட் அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிட்டு, ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மாறும் பொழுது அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வழியை விட்டுவிட்டார்கள். எனவே இந்த நினிவேயின் பாரம் தான் இந்த இடத்துல கூறப்படுகிறது, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் எல்லாருமே அறியாமையினால் என்னுடைய வழியை விட்டு அவர்கள் நடக்கிறார்கள். அதனால அதற்கு விரோதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் இந்த நாகூம். ஸோ இந்த நினிவே குறித்து முதலாம் வசனத்தில் பார்க்குறோம். நாகூம் சாப்டர் 1 verse 1, நினிவேயின் பாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது சாப்டர் 1 verse 8, ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாப்டர் 3 verse 8, அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர்கள் யார்? நினிவே பாழாய் போயிற்று. பாருங்க, ஒரு ஜென்ரேஷனில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் உள்ள மக்கள் வழி விலகி போய்விட்டார்கள். அப்போ நமக்கு எல்லாம் தெரியும். பட் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார் கடமை? நம்முடைய கடமை. சரியா? அப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நிலைமை இதே நிலைமை தான். அப்போ அந்த நினிவேக்குள்ள வீழ்ச்சி, அந்த நினிவேக்கு அழிவு, ஸோ இது எல்லாமே நிச்சயம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? அழகா தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. சரியா? இவ்வளோத்துக்கும் இந்த நாகூம் அப்படிங்கிற அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கம்ஃபர்டர், ஆறுதல். நாகூம் அப்படின்னு சொன்னதுக்கு மீனிங் கம்ஃபர்டர். பட் ஜனங்கள் இப்படிப்பட்ட தீய வழிகளில் நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழியை விட்டு விலகும் பொழுது அவங்கள என்ன பண்ண முடியும்? நம்ம எச்சரிக்கை தான் முடியும். ஸோ எனவே தேவனுடைய செயலை கற்றுக் கொடுங்கள். தேவனுடைய அற்புதமான செய்கைகளை பிள்ளைகளுக்கு விளக்கி கொடுங்கள். டியர் பேரண்ட்ஸ், டியர் சில்ட்ரன், ஒவ்வொருவரும் நல்லா கவனிங்க. பெற்றோருடைய கடமை இதுதான். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களே, நீங்களும் கேட்குறீங்க, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லணும். சரியா? ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நம்ம அசந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வழி தாறுமாறாக போயிடும். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, மன சோர்வுகளில் காணப்படுறாங்க, கவலைகளில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. பட் நம்ம வழியை நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வழியில் நடந்தோன்னு சொன்னால் எதுவுமே நம்மை அணுகாது. சரியா? ஸோ நம்ம கிட்ட கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறது தான் இந்த நாகூம் சாப்டர் 2 verse 1 சொல்லுது. என்ன சொல்லுது? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதனால அந்த பிரச்சனைகள் நம்ம முன்னாடி வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இங்கிலீஷ்லையும் வாசிக்கிறேன். நாகூம் சாப்டர் 2 verse 1, an attacker advances against you, Nineveh. Guard the fortress, watch the road, brace yourselves, marshal all your strength. இந்த வசனம்
இந்த வார்த்தைகள் நம்மளும் கூட எடுத்துக்கலாம். சிதறடிக்கிறவங்க நம்ம முன்னாடி வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், டிப்ரெஷன், வேதனை, கலக்கம், தயக்கம், பயம் எல்லாம் வந்தாலும் என்ன பண்ணணுமா? அரணை காத்துக்கொள்ளணுமா, வழியை காவல் பண்ணணுமா, அறையை கட்டி கொள்ளணுமா, நம்மளுடைய பலன், ஸ்ட்ரென்த்தை இன்னும் என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்படியாக நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ எனவே நம்முடைய ஜென்ரேஷனுக்கு ஆண்டவருடைய வழியில் நடப்பதை கற்றுக் கொடுப்போம் பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழியை கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி அருமையான பிள்ளைகளே, நமக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம ஆண்டவருடைய வழிகளை கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அறிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம் உண்டு, சரியா? ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் அடுத்தவங்கள அறிஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்கள். உங்கள் பேர் சொல்லி ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆப்ரஹாம் ஐ நோ யூ, அபிஷேக் ஐ நோ யூ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்குது. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளாகி உங்களை, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு சில்ட்ரன், ஒவ்வொரு கிட்ஸ், ஒவ்வொரு பேரண்ட்ஸ், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஸோ இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் he knows each one, ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு நிறைய பேரே தெரியாது, நம்ம சொசைட்டியில் உள்ளவங்களே தெரியாது, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவோட சில நேரம் சிலவங்க பேர் தெரியாமல் இருக்கலாம். நம்ம சர்ச்லேயே போகிறோம், நமக்கு நிறைய பேருடைய பேர் தெரியாமல் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கே போகிறோம், சில நேரம் நம்ம டிவிஷனில் உள்ளவங்க தான் நமக்கு தெரியும், ஆனால் பக்கத்து டிவிஷனில் இருக்கிறவங்களுடைய பேர் நமக்கு தெரியாது. நம்ம கிளாஸஸ்க்கு போகிறோம், அதுலேயே நமக்கு நிறைய பேருடைய பேர் தெரியாது. நம்ம நிறைய நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறோம், சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது அவங்களுடைய பேர் தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனால் காட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம், ஒரு அருமையான வசனத்தை இந்த நாளில் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது? புக் ஆஃப் நாகும் chapter 1 verse 7. The Lord is good, a refuge in time of trouble. He cares for those who trust in him. நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். So he cares for those who trust in him. ஸோ எனவே தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிற இந்த வாக்கின்படி நாம் அனைவரும் ஆண்டவரை நம்பும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை அறிந்து நம்மை நன்மையான வழியில் நடத்துவார். எனவே அவரை நம்பி அவருடைய பாதையில் நடப்போம். நிச்சயமாக அவர் நம்மை அறிந்திருக்கிறார். He knows us, he cares for us, definitely he will guide us and he is everything for us. ஸோ எனவே ஆண்டவரே நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை நேர்மையான உண்மையான பாதையில் வழிநடத்தி அந்த நிறைவான சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் உங்கள் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.